Unit 3, Time for your Journey, page number 119. First Roman synonyms. First one, brave. Brave means courage. C-O-U-R-A-G-E, courage. Brave, courage. Second one, tent. Tent means shelter. S-H-E-L-T-E-R, shelter. Tent, shelter. Third one, faint. Third one, faint, dizzy. D-I-Z-Z-Y. Dizzy, faint, dizzy. Fourth one, stray. Dwell. D-W-E-L-L, dwell. Stay, dwell. Fifth one, voyage. Long journey. L-O-N-G, long. Journey, J-O-U-R-N-E-Y, journey, long journey. Voyage, long journey. Sixth one, gale. Strong wind. S-T-R-O-N-G, strong. W-I-N-D, wind, strong wind. Second Roman antonyms. First one, old. New. N-E-W, new. Old, new. Second one, day. D-A-Y, day. அதனோட antonyms, night. N-I-G-H-T, night. டேனா பகல் பொழுது, நைட்டுனா இரவு. தேர்ட் ஒன், நியர். நியர்னா அருகில். அதனோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், தொலைவில். D-I-S-T-A-N-C-E, distance. Near, distance. Fourth one, sink. S-I-N-K, sink. சிங்க்னா முழுகிறது. அதனோட antonyms, float. F-L-O-A-T, float. Fifth one, friend. F-R-I-E-N-D, friend. ஃப்ரெண்டுனா நண்பர். அவங்களோட antonyms என்ன அப்படின்னா enemy. E-N-E-M-Y, enemy, பகைவன். நண்பன், பகைவன். சிக்ஸ்த் ஒன், broken. brokenனா உடைக்கிறது. அதனோட antonyms, unbroken. UN மட்டும் முன்னாடி ஆட் பண்ணால் போதும். unbroken. U-N-B-R-O-K-E-N, unbroken. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் ப்ளூரல்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளேஸ். எந்த சேஞ்சு சொல்ல பிளேஸோட எஸ் சேர்த்து பிளேசஸ். P-L-A-C-E-S, பிளேசஸ். பிளேஸ், பிளேசஸ். செகண்ட் ஒன், ஷிப். ஷிப் ஓட ப்ளூரல்ஸ் ஃபார்ம் ஷிப்ஸ். S-H-I-P-S, ஷிப்ஸ். ஷிப், ஷிப்ஸ். எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். தேர்ட் ஒன், பிரான்ச். பிரான்ச் ஹச்சில் ஃபினிஷ் ஆகிருக்கனால என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். அப்போ பிரான்ச்சஸ், B-R-A-N-C-H-E-S, பிரான்ச்சஸ். பிரான்ச், பிரான்ச்சஸ். ஃபோர்த் ஒன், புஷ். அதுவும் ஹச்சில் ஃபினிஷ் ஆகிருக்கு. அப்போ என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்த்து ரைட் பண்ணணும். புஷ்ஷஸ் அப்படி ரைட் பண்ணணும். B-U-S-H-E-S, புஷ்ஷஸ். புஷ், புஷ்ஷஸ். ஃபிஃப்த் ஒன், ஜேர்னி. ஜேர்னி வந்து காமனாக இருக்கு இல்லையா, ஜேர்னி. அதில் வவல் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதனால் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நம்ம என்ன சேர்க்கணுன்னா எஸ்ஸு மட்டும் சேர்த்தா போதும். ஜேர்னி கூட நீங்கள் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்க்க தேவையில்லை. ஜேர்னி வந்தால் எஸ் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? சிக்ஸ்த் ஒன், கண்ட்ரி. ஒய்யில் ஃபினிஷ் ஆகுது. அப்போ நம்ம என்ன சேர்க்கணும்? கண்ட்ரீஸ். ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். COUNTRIES, கண்ட்ரீஸ். கண்ட்ரி, கண்ட்ரீஸ். ஃபோர்த் ரோமன் மெமரி போயம். A voyage, book page number 129. Memory lines, first 4 lines. The horse and the tiger, the ape and the goat, has found a new one as Columbus had done. The horse and the tiger, the ape and the goat, has found a new one as Columbus had done. Next, fifth Roman, answer the following. Listen students, fifth A bar of note பண்ணிருக்கோம் இல்லையா. First one, who is the hero of the story?
அந்த ஸ்டோரியில் யார் வந்து நம்ம ஹீரோவாக பார்த்தோம்? ராபின்சன் க்ரூசோ இஸ் த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. இஸ் த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி கொஸ்டின்லேயே இருக்குது. நீங்கள் ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெமரி பண்ணிக்கணும். படிக்கும்போது ஹோலாக எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். பட் ஆனால் கொஸ்டின்லேயே மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சர் இருக்கனால ஈஸியாக இருக்கும். ராபின்சன், ROBIN, ராபின், SON, சன், ராபின் சன். க்ரூசோ, CRUSOE, க்ரூசோ. ராபின்சன் க்ரூசோ, ROBIN, ராபின், SON, சன், ராபின்சன் க்ரூசோ, CRUSOE, க்ரூசோ. Robinson Crusoe is the hero of the story. IS is THE, the, HERO, hero, OF of, THIS, this, STORY, story. Robinson Crusoe is the hero of this story. Second one, why did he grow crops? ஏன் வந்து அவங்க அதை வளர்த்தாங்க, செடியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், he grew crops for his food. உணவுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வளர்க்குறாங்க. க்ரோ வந்து க்ரூவாக மாறும். he, அங்கே பாருங்கள் ஓ மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகி ஈயாக மாறும். க்ரோ, GREW, crops, CROPS, crops. FOR, for, HIS, his, FOOD, food. He grew crops for his food. Third one, why did they sail? அவங்க எதுக்கு வந்து பயணம் பண்ணாங்க? They sailed to find a new country. அந்த அனிமல்ஸ்லாம் எதுக்கு பயணம் பண்ணுச்சு? ஒரு புதிய நாடை கண்டுபிடிக்கணும்னு தானே போனாங்க. They sailed to find a new country. ஒரு புதிய நாடை கண்டுபிடிக்கணும்னு போனாங்க. They, THEY, they. ஷெயில் வந்து என்னவா மாறுது? ஷெயில்டாக சேஞ்சஸ் ஆகுது பாஸில். ஷெயில் SAIL வந்து கொஸ்டினில் இருக்கும். நம்ம ED சேர்த்து ஷெயில்டுன்னு ரைட் பண்ணணும். தே ஷெயில்டு டு ஃபைண்ட் எ நியூ கண்ட்ரி. THEY, தே, SAILED, ஷெயில்ட், TO2, ஃபைண்ட், FIND, ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறது. ஒரு நியூ, NEW, நியூ, புதிய, COUNTRY, கண்ட்ரி, நாடை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் பயணம் பண்ணுறாங்க. They sailed to find a new country. Fourth one, like whom did they want to do? அவங்க வந்து என்ன விரும்பினா, எந்த மாதிரி இப்போ இதாகணும்னு விரும்பினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. They wanted to do like Columbus. யார் மாதிரி ஆகணும்? ஒரு கொலம்பஸ் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. They wanted to do like Columbus. They கொஸ்டின்லேயே இருக்குது. வாண்ட் வந்து வாண்டடாக சேஞ்சஸ் ஆகுது. பாஸ்டில் சேஞ்ச் ஆகும்போது வாண்ட் அப்படிங்கிறதோட ED சேர்த்து வாண்டட் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். டு டூ கொஸ்டின்லேயே இருக்குது. லைக் ஆல்சோ கொஸ்டின்லேயே இருக்குது. கொலம்பஸ் மட்டும்தான் நம்ம படிக்கணும். சேர்த்து ரைட் பண்ணும்போது they wanted to do like Columbus. THEY, they wanted, WANTED, wanted. வாண்டோட ED சேர்த்து மறக்காமல் எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. TO2, do, DO, LIKE, like Columbus. COLUMBUS, Columbus. COCO, LUM, BUS, bus, Columbus. அப்படி செப்பரேட் பண்ணி படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். They wanted to do like Columbus. Fifth one, did they find a new country? அவங்க புதிய நாடை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது எஸ்ஆர் நோ டைப்பில் வர கொஸ்டின். டிட்டுன்னு வந்தாவே அது வந்து எஸ்ஆர் நோ டைப் தான். நம்ம அங்கே ரைட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? எஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம எஸ்ன்னு எழுதணும், கண்டுபிடிக்கலைன்னா நம்ம நோன்னு எழுதணும். இப்போ நான் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாங்க. அப்போ அங்கே என்ன ரைட் பண்ணணும்? எஸ்ன்னு ரைட் பண்ணணும். YES, எஸ்ன்னு ரைட் பண்ணி கமா போட மறக்கக்கூடாது. எஸ், தே ஃபவுண்ட் ஏ நியூ கண்ட்ரி. தே கொஸ்டினில் இருக்குது. ஃபைண்ட் என்னவா மாறும்? ஃபவுண்டாக மாறும். ஃபைண்ட், ஃபவுண்ட் நம்ம படிச்சிருக்கோம் டென்ஸ் ஃபார்மில். அப்போ
ஃபைண்ட் என்னவா சேஞ்சஸ் ஆகும், ஃபவுண்டாக சேஞ்சஸ் ஆகும். FOUND ஃபைண்ட் FIND வந்து FOUNDயாக சேஞ்சஸ் ஆகும். தே ஃபவுண்ட் எ நியூ கண்ட்ரி. கொஸ்டினில் இருக்குது, கொஸ்டின் மார்க்கை ரிமூவ் பண்ணணும். லாஸ்ட்டில் புஸ்டப் கொஸ்டின் ஃபினிஷ் ஆன உடனேயே நம்ம ஒரு ஆன்சர் எழுதி முடித்தோன்னே ஈச் சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகும்போது புஸ்டப் மார்க் வைக்க மறக்கக்கூடாது. எஸ், தே ஃபவுண்ட் எ நியூ கண்ட்ரி. எஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 6th Roman கிராமர். கன்ஜங்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இணைப்பு வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 சென்டென்ஸை நம்ம இணைக்கக்கூடிய இதை தான் நம்ம கன்ஜங்ஷன் சொல்லுவோம். அதில் வந்து நம்ம அண்ட், பட், ஆர் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், டு யூ லைக் ஆப்பிள் டேஸ் ஆரஞ்ச். உனக்கு ஆப்பிள் பிடிக்குமா, ஆரஞ்சு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது இதுவா அல்லது அதுவா, அல்லது அப்படின்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும்னா OR யூஸ் பண்ணணும். இதுவா அல்லது அதுவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன ரைட் பண்ணணும், OR யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், ஹீ ஹேஸ் பேட் டேஸ் பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட பேட்டும் இருக்குது, பாலும் இருக்குது. அந்த உம்முன்னு வருது இல்லையா, பேட், ஒரே பர்சன்கிட்ட பேட்டும் இருக்குது, பாலும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அண்டுங்கிற இணைப்பு வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ஒன், ஹீ இஸ் ரிச் டேஷ் ஹீ லுக்ஸ் சிம்பிள். அவன் வந்து ரொம்ப பணக்காரன், ஆனால் எப்படி இருப்பான், ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருப்பாங்க, பார்க்க எளிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆனால்ங்கிற ஒரு வேர்டு வந்தாவே நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், பட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஒன், ரைமிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பேல். பேலோட ரைமிங் வேர்ட் கேல், GALE, பேல், கேல். செகண்ட் ஒன், போட். போட்டோட ரைமிங் வேர்ட் கோட், GOAT, கோட். தேர்ட் ஒன், கோஸ். கோஸ்னு இருக்கா, நோஸ், KNOWS, நோஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா குவார்டர்லி எக்ஸாம் வந்து நிறைய எல்லாருமே அட்டென்ட் பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். We will meet next week. Bye.